டாடி டாடி. மாமா ஒன்று பொண்ணே, வா 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 வா. என்னம்மா, என்ன விஷயம்? முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு ஏதோ நல்ல விஷயமா தான். என்னம்மா? டாடி, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய போன் போட்டாவே. அப்படியாம்மா, என்ன சொன்னாங்க? அது வந்து டாடி, நாளைக்கு அவிய பொண்ணு பார்க்க வாரேன்னு சொல்லிருக்காவே. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். இததான் எதிர்பார்த்துக்கினே இருந்தேன். சரிம்மா ஒன்று பொண்ணே, எல்லார்ட்டையும் சொல்லிடலாம். டாடி, எல்லாத்தையும் சொல்லண்டா டாடி. அவிய பொண்ணு பார்க்க மட்டும் தான் வராவ, பூ வைக்கேன்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் சொன்னா சரிபட்டு வராது டாடி. ஒன்று பொண்ணே, என் பொண்ணை பார்த்துட்டு யாருக்கு பிடிக்காம போவோம்? நீங்க சொல்லியது உண்மைதான் டாடி, மஞ்சக்கிளி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அவிய என்ன சொல்லியாவும் தெரியல. நம்மளா யூகிச்சு ஒண்ணு செய்யக்கூடாது. அவிய வந்து முதல்ல பொண்ணை பார்த்துட்டு பிடிக்குதுன்னு சொன்னா பூ வைக்க அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிடலாம். இல்லம்மா, பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு நாள், பூ வைக்கிறதுக்கு ஒரு நாள்னா நாள் கடந்துட்டே போவோம். டக்குன்னு பொண்ணை பிடிச்சிச்சுன்னா பூ வச்சிட வேண்டியதானே? டாடி, என்ன போடுறிய என்ன ஏதுன்னு ஒன்னும் பேசாம பூ எப்படி வைப்பாவ டக்குனி? முதல்ல பொண்ணை பாக்கட்டும் டாடி. நீங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எல்லாத்தையும் பேசுங்க. அதுக்கு வேற ஒரு நல்ல நாளா பார்த்து பூ வச்சிருவோம், எல்லாரையும் கூப்பிடுவோம். இதுக்கு யாரையுமே கூப்பிடண்டா டாடி, நம்ம மட்டும் போதும். ஓனர் வணக்கங்க ஓனர். வணக்கம் பூ. என்னது ஓனர், யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிய? எங்க டாடியை மிரட்டிட்டு இருக்கீங்களோ? ஆமா, மிரட்டியா, எனக்கு வேற வேலை இல்ல. இல்ல ஓனர், யார்ட்டையும் சொல்லாங்கன்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன். பச்சை கிளிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்துட்டு வந்து டாடி கிட்ட சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரவி பொண்ணு பார்க்க வரப்போறவ. டாடி எல்லாரையும் கூப்பிட்டுருமான்னாரு. நான் தான் இப்ப யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன் ஓனர், பொண்ணு பார்க்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே பார்க்கணும். அது என்ன யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றிய? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் ஓனர்? எதுவும் பிளான் போட்டிருக்கீங்களோ? என்ன பிளான் போட்டுருவேன்? அது வந்து ஓனர், ஆவாத மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்களோ, மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டு காசு வாங்கிட்டீங்களோ, அதான் ஏதோ பிளான் போட்டிருக்கீங்களோன்னு கேட்டேன். இங்க பாருங்க டாடி, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல மாப்பிள்ளை இந்த குழந்தைய பார்க்க சொல்லுங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு போன போட்டு வரேன்தான் சொல்லிடுறேன். ஒன்று பொண்ணு, கோவப்படாதம்மா. குழந்தை ஏதோ விளாட்டா சொல்லிட்டா. விளாட்டா என்ன சொல்லியது? என்ன வார்த்தை கேட்டுட்டா பாருங்க. குழந்தை கொஞ்சம் சும்மா இருமா. ஒன்று பொண்ணு, நம்மளுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த மாப்பிள்ளைய பார்த்துருக்குது. டாடி, நானே சும்மா விளையாடினேன் ஓனர்ட்ட. ஓனர், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஓனர், கோச்சிட்டீங்களோ? டாடி, பொண்ணு பார்க்க யாரையும் கூப்பிடாண்டா, அவ்வளவுதான். ஓனர், நம்ம ரோசா பக்கம் கூட கூடாது. வேணும்னா அவியல மட்டும் கூப்பிட்டுக்க. ஓனர், ரோசா பக்காவை கூப்பிட்டா மீன்காரக்கா வருத்தப்படுவாங்கள, அவியலையும் கூப்பிட்டுக்கிட்டேனே. ஆமா, மீன்காரக்கா குடுமியக்கா கொண்டாக்கான்னு எல்லார் வீட்டுக்கும் போ. ஓனர், மத்த வீலாம் வேண்டாம் ஓனர். ரோசா பக்கா மீன்காரக்கா, பக்கத்து வீட்டு பாட்டி உங்க சித்தி வீடு, இவ்வளவு நேரமாவது கூப்பிட்டுக்கிடுவோமே. பிறவிய புருஷன் மாமியாரு, அவ்வளவுதான் ஓனர். டாடி, இவ இதே பெரிய ஃபங்க்ஷனா கொண்டாடிரோ போல இருக்கு. ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு அவிய பொண்ணு பிடிக்கலன்னு போயிட்டவன என்ன பண்றது? அதுக்கு தான் சொல்லியே டாடி, ரோசா பக்காவை கூப்பிடியதே அதிகம். வேற யாரையும் கூப்பிடாங்க டாடி. ஓனர், பாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுவாவ. அவிய ரெண்டு பேரும் என்னோட மெயின் கஸ்டமர். என்ன வியாபாரம் போட்டாலும் அடிக்கடி சாப்பிட வரவிய. உன் வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்களை கூப்பிடாம விட்டுறாதுன்னு சொல்லியிருக்காவ. அப்படி இருக்கும்போது அவியல கூப்பிடாம எப்படி? அப்படி என்ன ஃபங்க்ஷன் நடக்கு? ஏழு வகை சமைச்சு போட போறியாக்கா? பொண்ணை பார்க்க போறவ சொத்தல காப்பி கொடுக்க போறவ. டாடி, ஒரு கிளாஸ் காப்பியும் 4 பிஸ்கட்டும் கொடுங்க, அது மட்டும் போதும். ரொம்பலாம் போட்டு எதையும் சமைச்சு வச்சு வேஸ்ட் பண்ணிடாதுங்க. வேணும்னா இவ புருஷனை மட்டும் கூப்பிட்டு போதும். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கொண்டையில் மண்டையெல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. உன் கொண்டை இருக்காது பாத்துக்க. ஓனர், நான் போயிட்டு வரேன் டாடி. சரிம்மா ஒன்று பொண்ணு, நீ மறக்காம வந்துரு. வீட்டுல வந்து கூப்பிடலன்னு நினைக்காதம்மா, இப்பயே கூப்பிட்டுறேன். சரி டாடி, நான் காலையில வந்துருவேன். நான் போயிட்டு வரேன் டாடி. சரிம்மா ஒன்று பொண்ணு. குழந்தை, நாளைக்கு மஞ்சக்கிளியை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கம்மா. அதான் ஓனரே சொல்லிட்டாவளே டாடி. இந்த விஷயத்த போய் மஞ்சக்கிளியாண்ட சொல்லுமா. அவர் ரெடி ஆகணும்ல. ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பார்த்து பூ வைக்கிறதோட நின்னு போச்சு. அதனால மஞ்சக்கிளி என்னடானா இப்ப கல்யாணமே வேண்டாம்னு சொல்லின்னு இருக்கிறா. நம்ம வேற டக்குன்னு மாப்பிள்ளைய பார்த்துட்டோம். மஞ்சக்கிளிக்கு இது பிடிக்கணும்ல, அதனால அவட்ட போய் சொல்லுமா, நல்ல மாப்பிள்ளை நல்ல இடம்னு சொல்லு. சரி டாடி, வரவிய மஞ்சக்கிளியை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்றது? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. மஞ்சக்கிளியை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லு. பிடிக்கும் டாடி, ஆனா வரவியலுக்கு பிடிக்குமா பிடிக்காதோ? மறுபடியும் அவளை கூட்டிட்டு வந்து நிறுத்தி அவைய பிடிக்காதுன்னு சொல்லி அவ மனசு கஷ்டப்பட்டா என்ன பண்றது? அதுக்கு என்னமா பண்றது? ஒரு பொண்ணுனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்க்கதான் செய்வாங்க. ஒரு இடம் தட்டி போனா என்ன, இன்னொரு இடத்துல அமையும். அதை நினைச்சுலாம் பொண்ணு காமிக்காம இருக்க முடியாதுமா. நீ போய் மஞ்சக்கிளியாண்ட இந்த விஷயத்த எடுத்து சொல்லு. டாடி, நீங்க ஓனர்ட்ட மஞ்சக்கிளியோட போட்டோ கொடுத்து அனுப்பியிருக்கணும். அவங்களுக்கு போட்டோ பார்த்து பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நேரில் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். எடுத்த உடனே நேரில் எல்லாம் கூடாங்க டாடி. சதாமா, என்ன பண்றது? ஓனர் பொண்ணு நேரடியா போய் பார்த்து சொல்லின்னு வந்துருச்சு. அவங்களும் போன் போட்டு சொல்லிட்டாங்க வரேன்னு. இதுக்கு மேல நம்ம மாத்தி மாத்தி ஒண்ணு சொன்னா அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால நீ போய் மஞ்சள் கிளியாண்டியோ பச்சை கிளியாண்டியோ விஷயத்த சொல்லிருமா.
சரி டாடி. அப்புறம் சுகாக்கு பையனை பார்த்து பேசணும்னு சொல்லியிருந்தேனம்மா. மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? டாடி அது சமயம் வரும்போது பேசுவார. முதல்ல மஞ்சக்கிளி கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகு அவர்கிட்ட பேசிடுவோம். சத்தமா மாப்பிள்ளை எதுவா இருந்தாலும் கரெக்டா தான் சொல்லுவாரு. மஞ்சக்கிளிக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பச்சைக்கிளி விஷயத்த பேசுவோம். சரி டாடி. ஒன்று பொண்ணு சொல்லிச்சு மாப்பிள்ளை பையன் நல்ல பையன்னு. எப்படியாவது இந்த இடத்துல என் பொண்ணை கட்டி குத்துட்டேன்னா போதும், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏக்கா, என்னதான் ஊட்டிக்கு போனாலும் சரி, கொடைக்கானலுக்கு போனாலும் சரி, அமெரிக்காக்கே போனாலும் சரி, நம்ம ஊர்ல நம்ம மரத்தடியில உட்காந்து காத்து வாங்குற மாதிரி எதுவுமே வராதுக்கா. ஆமாடா தங்கச்சி, மரத்தடி நிழல்ல உட்காந்து காத்து வாங்குறது ஒரு தனி சுகம்தான். ஆமாக்கா, அதுவும் நம்ம ஊரு நம்ம வீடு, இதுக்கு எதுவுமே ஈடாவாதுக்கா. சும்மாவா சொல்லிருக்காவ? சுர்கமே என்றாலும் அது நம்மூரு போல வருமா? அடைக்க நாடு என்றாலும் அது இந்நாட்டுக்கு ஈடாகுமா? ஆமாக்கா, கரெக்டா பாட்டு எழுதியிருக்காவல. சொர்க்கமேனாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுக்கா. ஆமாண்டா தங்கச்சி, அதனால தானே நாங்க அங்க இருந்து இங்க வந்துட்டோம். என் மகனும் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு மனசே இல்லடா. கடைசி வரைக்கும் இங்கவே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமா ஒரு வீட்டை கட்டணும், அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க நாங்க இங்கேயே இருந்துருவோம். ஏக்கா, வீடு கட்டலன்னா இங்க இருக்க மாட்டியலோ? இல்லம்மா தங்கச்சி, இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டோம்ல, இனி இங்கதான் இருக்க போறோம். என் பேரன் இருக்கானே ஜோசப்பு, அவன் தான் வேலை செட்டே ஆக மாட்டேங்கி நான் மெட்ராஸ் போயிரட்டுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்க்கா, வேலைக்கு போயிட்டு தானே இருக்கான்? போடாமா, நான் நல்லாவே இல்ல, பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியா. அதான் மெட்ராஸுக்கு போயிரட்டுமான்னு சொல்லியா. ஒத்தையிலையா? ஆமாண்டா தங்கச்சி, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என் மகன் ஆசீர்வாதமும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என் மகன் போலன்னா என் மருமகள் அமுதாவும் போமாண்டா, அதனால அவன் மட்டும்தான் போறேன்னு சொல்லியா. பொண்டாட்டிய கூட்டிட்டு போக வேண்டியதானே எங்க போறதா இருந்தாலும். எங்க அவன் பொண்டாட்டிக்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசியா? இன்னும் 2 பேருக்குள்ள ஒண்ணுமே செட் ஆகல. டூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள 2 பேரும் நல்லா பேசி பழகிருப்பாவன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பழக்க வழக்கமே இல்ல. ஏதோ கடமைக்கு அவ சமைச்சு வைக்கிறத சாப்பிடியா, கெட்டி குடுக்க சோற ஆபீஸுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடியா, ராத்திரி அதே மாதிரி 2 வாய் சோத்தை தின்னுட்டு போய் படுத்துறியா. அப்படியா? வேற வேற ரூம்லயே படுத்து கிடக்காவ? இல்லம்மா தங்கச்சி, ஒரே ரூம்ல தான் இருக்காவ. அவ முழிக்கிறதுக்கு முன்னாடி இவன் முழிச்சு கிளம்பிடுவானா, அதுக்கு பிறகுதான் அவன் முழிக்கான்னு சொன்னான். இப்போதைக்கு அடி கொஞ்சம் கம்மிதான். அப்படியா? நடுராத்திரியில முழிச்சா அடிச்சு விடுவாள? நடுராத்திரியில முழிக்கிறது இல்ல, ஏதோ ஸ்லீப்பிங் டேப்லெட் போடியன்னு சொல்லியா. ஏக்கா, அதெல்லாம் போட சொல்லாதங்க. எதுக்கு அதை போடணும்? உடம்புக்கு ஒத்துக்கிடாது. வாயாம தூக்க மாத்திரையை போட்டுட்டு தூங்குனா. சும்மா அப்படியே போய் படுக்க சொல்லுங்க, அடிச்சா அடிக்கட்டும். உங்க பேரனை 4 அடி அடிச்சாதான் திருத்தி மாத்த முடியும். ஆமாண்டா தங்கச்சி, அதுவும் சரிதான். இனி ரூபிமா கிட்ட மாத்திரை எல்லாம் போடாதம்மான்னு சொல்லணும். நான் டூருக்கு போறதுக்கு முன்னாடி என் பேத்தியை தான் சமைக்க சொல்லியிருந்தேன். ஆனா வந்து பார்க்கும்போது எல்லாம் மாறிடுச்சு. மறுபடியும் என் மருமவ அமுதா தான் சமைக்கிறா. எதுக்கு அவங்க மருமவ இப்படி பண்ணியா? ரூபி பிள்ளை நல்லா அழகா சமைப்பா, அவளே சமைக்க சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேம்மா, அவகிட்ட எத்தனை தடவை தான் சொல்ல. நீ சும்மா இரு, அந்த பிள்ளை சமைக்கட்டோன்னு சொல்லியாச்சு. ஒரு நாள் என்னத்தையோ போட்டு தீச்சிட்டாலாம். அதனால இப்ப அமுதா தான் சமைச்சிட்டு கிடக்கா. அந்த பிள்ளைகிட்டயோ ஒழுங்கா பேசுறது இல்லைன்னு ரூபி சொல்லிக்கிட்டு இருந்தா. அது எதுக்கு தெரியலம்மா, அப்படி என்னதான் கோபம் எடுக்கோ தெரியல அவளுக்கு. இவதான் வீட்டு மருமவன்னு ஆயிப்போச்சு. அவகிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஒரு ஓடமா இருந்தா என்ன? இன்னும் அடுப்பாங்கரைய நான் தான் கட்டி பிடிச்சிட்டு கிடப்பேன்னு கிடக்கா. அந்த பிள்ளை கூடயும் ஒழுங்கா பேசுறது கிடையாதான். ஆமா, உங்க பியாத்தி கூடயும் பேசுறதுல சொன்னீங்களே, அது என்னாச்சு? அதுவும் அப்படியே தான் இருக்கு. புளிக்க ஒரு நாள் வீட்டு பக்கம் வந்திருக்கா. வீட்டுக்குள்ள வராதேன்னு சொல்லிட்டாலாம். மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாலாம். டூருக்கு போயிட்டு வந்த உடனே புளிக்க சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டா. ஏக்கா, உங்க மருமவி எப்படி நடந்துக்கிறியா? அதான் தங்கச்சிமா, எனக்கும் தெரியல. அவளுக்கு இருக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு. மகனோட பொண்டாட்டிக்கிட்டயும் ஒழுங்கா பேச்சுவார்த்தை கிடையாது. பெத்த மக கூடயும் ஒழுங்கான பேச்சுவார்த்தை கிடையாது. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? என் நேரமும் கோவப்பட்டுட்டே கிடக்கா. ஒரு வார்த்தை பேச முடியல அவகிட்ட. கேட்டா வந்ததும் சரியில்லை, எனக்கு பிறந்ததும் சரியில்லைன்னு கதை ஒடியா. ஏக்கா, அவதான ரூபிய கூட்டிட்டு வர சொல்லி சொன்னா. அப்போ அப்படி சொன்னா இப்ப இப்படி பேசியா?
என்ன செய்யறதுன்னே தெரியலடா தங்கச்சிமா. கவலைப்படாதங்கக்கா, புழுக்க மாசமான எல்லாம் சரியாயிரும். புழுக்கு எப்போ மாசமாவது, இந்த பிரச்சனை எப்போ சரியாகிறது? என் மருமவ வேற இவ மறுபடியும் மாசமானாலும் எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏக்கா அப்போ ரூபி மாசமான எல்லாம் சரியாயிரும். அதுவும் சரிதாம்மா. ஆனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. ஏக்கா அதுவும் அப்படிதான் இருக்கும், நம்ம தான் சேர்த்து வைக்கணும். வாழ்க்கையில வேணா சேர்த்து வைக்கலாம், இதுல எப்படிம்மா சேர்த்து வைக்கிறது? இதுக்காக தான் உன் புருஷனுக்கு சமைச்சு கொடுமா, கொஞ்சம் கொஞ்சமா நீ பிடிக்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன். இப்போ அதையும் என் மருமவ அமுதா கெடுத்துட்டா. ஏக்கா அப்படின்னா 2 பேரையும் டூருக்கு எங்கேயாவது அனுப்பி வைங்கக்கா. நம்ம கூட அழகா 2 பிள்ளைகளையும் டூருக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆமாடா தங்கச்சி, அழகா கார் பிடிச்சி டூருக்கு போயிட்டு வந்திருக்கலாம் என்ன? ஆமாங்கக்கா. சரி நடந்தது விடுங்க, 2 பேரையும் ஒரு டூர் போயிட்டு வர சொல்லுங்க. ஒரு வாரம் 2 பேரும் தனியா போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவா, பழக ஆரம்பிச்சிருவாவே. இப்போ நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் பேசிக்கிட மாட்டேங்காவே. நீங்க யாரும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா, அவன் அவ கூட தானே பேசணும், அவளும் அவன் கூட தானே பேசணும். கரெக்டு தாம்மா தங்கச்சி, இது ஒரு நல்ல ஐடியா. என் மகன் ஆசீர்வாதத்துக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு ஊருக்கு டூருக்கு போயிட்டு வர சொல்லி டிக்கெட்டு போட சொல்லி, என் மகன் ஆசீர்வாதம் டிக்கெட்டு போட்டுட்டானா கண்டிப்பா 2 பேரும் போய் வந்துதானே ஆகணும். ஆமாக்கா, அந்த பிள்ளைகள்ட்டையும் கேட்காதங்க, உங்க மருமகிட்டையும் கேட்காதங்க. உங்க மாவன்ட்ட சொல்லி டக்குன்னு டிக்கெட்டை போட்டுற சொல்லுங்க, அப்பதான் போயிட்டு வருவாவே. எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாவக்கா. பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடும், அப்பதான் 2 பேரும் ஒன்று சேருவாவே. சரிம்மா தங்கச்சி, நான் வீட்டுல இத பத்தி பேசி. தங்கச்சி சொல்லுங்கக்கா, உங்க வானதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரவி என்ன சொன்னாவே? தங்கச்சி நாளைக்கு கூட வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டாவம்மா. குடும்பத்தோட நாளைக்கே வந்து பாருங்க. ஏக்கா குடும்பத்தோட எல்லாம் வரையில, நாங்க ஒரு 3-4 பேர் வருவோம், அவ்வளவுதான். குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வரலக்கா, தெரிஞ்சவியல தான் கூட்டிட்டு வரேன். ஏமா தங்கச்சி, குடும்பத்தோட வர வேண்டியதானே, எல்லாரும் வீட்டை பாத்துருவாங்கல்ல. ஏக்கா என் மாமன் ஆபீஸ்க்கு போகணும், என் புருஷே வேலையில இருந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ தான் வீட்டுக்கே வருவாங்க. என் மருமகளுக்கு பிள்ளைய பாத்துக்கிடவே நேரம் சரியா இருக்கு. அதனால நான் தாங்க வருவேன், நான் பார்த்தாலே போதும். எங்க குடும்பமே பார்த்த மாதிரி தான். அதான் அக்கம் பக்கத்துல உள்ளவியல ஒரு 4 பேரை கூட்டிட்டு வரேன். நீங்க அவியிட்டு சொல்லிருங்க. தங்கச்சி சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணி வைக்கணுமாமா? வேண்டாக்கா, சாப்பாடுலாம் எதுக்கு? ஒரு கிளாஸ் காப்பியே அதிகம் தான். காப்பியே இல்லைன்னா ஜூஸோ மட்டும் போட்டு வைக்க சொல்லுங்க, போதும். சாப்பாடுலாம் வேண்டாக்கா. சரிம்மா தங்கச்சி, நான் மாப்பிள்ளைக்கு அம்மாட்ட சொல்லிடு. சரிக்கா, நாளைக்கு வாரோம். வச்சிரட்டுமா? வைமா வை. நாளைக்கு அவியல போய் பார்த்து பேசிட்டு வந்துடணும். அம்மா எங்க போறா? கண்மணிமா வேற எங்கேயும் இல்லம்மா. உன்னையே